பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். திமுக எப்படி வந்தது நான் சொல்லலை, யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். இப்போது திமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னது தான், நான் சொல்லலை, துரைமுருகன் சொன்னது தான். வேலூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கே திராவிடர் கழக தலைவராக இருந்த ஈவேரா ராமசாமி, அதாவது பெரியார், கூட்டம் நடத்தியிருக்காரு. அங்கே தான் அண்ணாதுரை, முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவங்கெல்லாம் ஒரு பெரியாரோட சிஷியர்கள். பெரியாரோட சிஷியர்களாக இருந்தாலே இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவங்களே வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வந்திருக்காங்கன்னா எந்த லெவலுக்கு அவரோட தலைவர் இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை நான் சொல்லலை, அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு இது பொதுக்கூட்டத்தில் பேசினது. அங்கே தான் மணியம்மையை பார்த்துருக்காரு. அப்போ அந்த அம்மாவுக்கு 26 வயசு, இவருக்கு 72 வயசில் 2 பேரும் இதாகிட்டாங்கன்னு சொல்லி அண்ணா அவர் மேலே கோவிச்சுக்கிட்டு அவர் மேலே கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு, கலைஞர் கருணாநிதியோடு சேர்ந்து. இவர் அங்கே சண்டை போட்டு வந்தார். அங்கே சண்டை போட்டு பிடிச்சி வந்த உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அதே தவிர இவர் செஞ்சுருக்கார். கருணாநிதி பெரியார் செஞ்ச அதே தவிர கருணாநிதி பண்ணியிருக்காரு. அதை யோக்கியமான அப்போ பொதுச் செயலாளர் இருந்த ஐயா அன்பழகன் அவர்கள் தட்டி கேட்டிருக்காரு. பெரியார் பண்ணின இப்படி 72 வயசில் 26 வயசு பிள்ளைகளை இது பண்ணதேலே அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டு அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் வந்து பெரியார் மேலே கடுமையான குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியே வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் கருணாநிதி வந்து பெரியார் என்ன தவறு பண்ணினாரோ அதே தவிர கருணாநிதி பண்ணுதார். அதை யார் தட்டி கேட்க? அன்பழகன், மறைந்த அவர் தான் பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் இதே தவறு தான் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? திராவிடர் முன்னேற்ற கழகம்னாலே பெண்களை எந்த லெவலுக்கு இவங்க ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் சொல்லுதாங்க மாறி மாறி திமுக மட்டும்தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கு. சம உரிமை எதில் கொடுக்கு? உங்கள் வயசு, உன் பேத்தி, உன் கொள்ளு பேத்தி வயசு உள்ள பெண்களை வந்து நீ உன் தேவைக்கு பயன்படுத்திக்கிறது, அதுதான் பெண் சுதந்திரமா? நீங்கள் தான் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறத. சம உரிமை எதில் கொடுத்துருக்கீங்க? இது வெக்கமே இல்லாமல் 2 பேர் கூவுன்னு கூவுதாங்க. திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்புன்னு. பாதுகாப்பாக இருங்க. மோசமான பயலுங்க தலைவரே இப்படி இருக்காங்கன்னா அப்போ அவன் தொண்டை எப்படி இருப்பான்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமையை இந்த கூட்டணி கட்சிக்காரன் எவனுமே கேட்கவே இல்லை. ஒருவே வாயை திறக்கலை. எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டான். எங்கே போனாங்கன்னு தெரியல. எல்லா பேரும் கோமாக்கு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல. இது பிஜேபியில் எவனாவது பண்ணியிருந்தாங்கன்னா நடிகர்கள் அவன் இருக்கிறவன் பூரா வந்து காலுன்னு கத்தியிருப்பான். ஐயோ படிக்கிற மாணவிகளை இப்படி பண்ணுதானே அப்படி பண்ணுதானேன்னு. ஆனால் இப்போ எந்த நாயும் வாயவே திறக்க மாட்டேக்கான். எவனுமே வாயை திறக்க மாட்டேக்கான். சரி, அந்த ஒரு மாணவிக்கு இப்படி நடந்திருக்க இவன் ஒரு முட்டாப்பே என்ன சொல்லுதான், இந்த இடத்துக்குள்ளே இத்தனை மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னு சொல்லி ஒரு முட்டாப்பையே கேட்கான். அந்த முட்டாப்பேலுக்கு நான் ஒன்றை கேட்கேன், காலேஜுக்குள்ளே இந்த முட்டாப்பேலுக்கு இவனுக்கு அங்கே என்ன வேலை? ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு காலேஜுக்குள்ளே, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழக அரசுக்கு கீழ் வர்ற அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஹெட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி தான். அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்த நாய் நைட்டு போல் என்ன வேலை? அதை எந்த நாய் இந்த நாய் கேட்டானா? இந்த நாய் அந்த பெண்ணை வந்து தப்பாக பேசணும். ஏன்னா நீ அந்த வழியில் வந்தவன், நீ எப்படி இருப்ப? உன் தலைவன் பெரியாருக்கு அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் அன்பழகன், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கான். நீ தலைவரே இப்படி இருக்கன்னா அப்புறம் உன் பின்னால் இருக்கிற உன் தொண்டை எப்படி இருப்பான்? அப்படி தானே இருப்பான். டிஎம்கேல இருக்கிறவங்க பார்த்து இருந்துக்கோ. ஏன்னா உங்களோட பெண் பிள்ளைகளை வந்து இந்த பேலுக மோசமான பேலுக. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன்னா இவன் சாவர வயசு இருந்தாலும் பொண்டாட்டி தேடுவான். இவன் 72 வயசில் இவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி கேட்டிருக்குன்னா
அப்போ இவன் எந்த லெவலில் இருப்பாமுன்னு கொஞ்சம் நல்ல டிஎம்கேல இருக்கிறவனுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். உன் குடும்பம் குட்டியே உன் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா இந்த போய் ஊரான் பொண்டாட்டிய அன்பழகன் எல்லாம் அவன் பொண்ணு கூட அவன் பொண்ணோட அன்பழகன் பொண்ணோட படித்த பொண்ணுலையே கல்யாணம் பண்ணிக்கிறான் ரீசெண்டாக இப்போ அவர் இருந்த காலத்தில். அப்போ அவங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தமிழக மக்களே உஷாராக இருங்க. இந்த டிஎம்கே காரனுக்கிட்ட நம்மளோட பெண் பிள்ளைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம தான் பார்த்துக்கிறணும். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு ஜெய்.